ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பேங்கிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சு. ஏன்னா ஏப்ரலில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே ஏப்ரல் வந்துடுச்சு. நானே அது மறந்துட்டேன் 1 இயர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ப்ரோ இந்த கொஷின் வந்து கேட்டதுக்கு. ஏன்னா அவங்க சொல்லி தான் எனக்கு ஞாபகமே வந்துருச்சு. ஆமால நமக்கு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1 இயர் ஜேர்னியில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ என்னை போலவே நீங்களும் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் ஆகட்டும், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களாகட்டும், நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தென் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணாமல் கோ த்ரூ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இதுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். லைக் மேக்ஸிமம் நான் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்குவாரில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை லைக் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ன ரீச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் வந்து லைக் ஜென்சி பேங்கிங் ஸ்குவாடோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 1 இயர் ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்ல போனால் நிறையா அழுதுருக்கேன், நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். நிறையா எல்லாருமே பண்ணுறது தான். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்போம். சேம் அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப அசால்ட் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக் நான் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் நிறைய டைப்ஸ் இருக்கும். பர்சன்டேஜோட ஓரியன்ட்டில் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நான் எகெயின் நான் ரிவிஷன் பண்ணும்போதோ இல்லை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது டாபிக்ஸ் வைஸ்லாம் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பேன். நெக்ஸ்ட் மந்த் நான் அந்த பர்சன்டேஜோட எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ தானே, இது ஆல்ரெடி நமக்கு தெரியுமே, போட்டே அடுத்த மந்த் நான் போட்டே பார்க்க மாட்டேன். இவ்வளோ தான் எனக்கு தெரியும் 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 அப்படிங்கிறதுலையே என் மைண்டு ஃபுல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த அசால்ட் ரொம்ப நான் வந்து என்கிட்ட ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து ரொம்ப சோம்பேறி நான். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து எவ்வளோ சீசன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ எபிசோட்ஸ் இருந்தாலும் அதை ஃபுல்லாக பார்த்து முடிக்காமல் என்னோடய மைண்டு வந்து படிக்கிற விஷயங்களோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ வந்து நான் என்னோடய மைண்டு வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ படிக்கணும்னு உட்காந்துட்டேன்னா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பேன். மற்றபடி இப்போ ரீல்ஸ் பார்க்குறதோ வீடியோஸ் பார்க்குறதோ எதுவுமே பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக படிப்பு 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 அப்படி தான் இருப்பேன். இல்லை படிப்பை விட்டு கொஞ்சம் நான் விலகிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சீரீஸ் பார்த்துட்டு அந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் அதில் என்ன அடுத்த எபிசோடு என்ன அடுத்ததுன்னு அது ரொம்ப மொக்கையாக இருந்தாலுமே அதை ஃபுல்லாக பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட பர்சன் தான் நான். ஸோ அதெல்லாமே என்னோடய மிஸ்டேக்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அசால்ட்டுனால நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா டாபிக்ஸ் வைஸ் வந்து நான் ஸ்ட்ராங் ஆகாமல் போயிட்டேன். புரியுதுங்களா? நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேங்களா பர்சன்டேஜ் டாபிக் பேஸ் பண்ணி. இதனால என்னால் டாபிக்ஸ் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகாமல் போயிட்டேன். பேசிக்கில் நான் படிக்கும்போது கரெக்டாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்த டைமில் வந்து மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ இதனால் டாபிக்ஸ் வைஸ் வந்து நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆக முடியலை. அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. லைக் பேங்கிங் எக்ஸாம்னா ஒரே மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐபிபிஎஸ் ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், இதெல்லாமே சேம் பேட்டர்ன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சேம் பேட்டர்ன் மீன்ஸ் ஒரே மாதிரி தான், இவ்வளோ சிலபஸ் இருக்கும், இவ்வளோ இது இருக்கும், இதில் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு மட்டுமே திங்க் பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் லேட்டர் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஆர்ஆர்பி P1 கிளர்க் வந்து வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஐபிபிஎஸோட PO கிளர்க்கில் வந்து வேறு மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அண்ட் தென் எஸ்பிஐயும் சேம்
வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து நான் ஃபாலோ பண்ணாமல் டோட்டலாக சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அப்படி போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணேன். அசால்ட்டாக இருக்கிறது, ரொம்ப சோம்பேறித்தனமாக சீரீஸ் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறது, தென் எக்ஸாம் பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தது. ஓகேங்களா? ஃபைனலாக நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த மிஸ்டேக்ஸில் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நான் படிக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு நான் இதை எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் நைட் டைமில் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நைட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் நான் 4 o'clock எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இன்றைக்கி நைட் நான் தூங்க ஒரு 12 o'clock ஆகிடுச்சு, 1 o'clock ஆகிடுச்சு, தூங்கவே இல்லை, நம்ம கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு படிக்கலாம் அப்படிங்கிறது தான் மார்னிங் டைமில் யோசிப்போம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து 12 o'clock தூங்கியிருக்கோம், 4 o'clock நம்ம எல்லாம் எந்திரிக்க முடியாது, ஓகே நம்ம ஒரு 6 o'clock எந்திரிச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்னா என் மைண்ட் நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, ஓகே அடுத்த நாள் படிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவேன், அதுக்கு அடுத்த நாள் படிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். சரி இன்றைக்கி தான் எந்திரிக்க முடியல 4 o'clock, நாளைக்கு வந்து எந்திரிச்சிக்கலாம், இப்படின்னு நாள் கடத்திகிட்டே இருந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வென்ஸ்டே வந்து தேர்ஸ்டே ஆகும், தேர்ஸ்டே வந்து ஃப்ரைடே ஆகும், ஃப்ரைடே சாட்டர்டே ஆகிடும். ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே டைமில் என்ன பண்ணுவேன்னா, ஓகே வீக் எண்டே வந்துருச்சு, நம்ம ஏன் மண்டேலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். என்னோட ஸ்டடி பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான் நான் படிப்பேன். ஸ்டடி டேஸே வந்து எனக்கு மண்டே டு சாட்டர்டே தான், சண்டே வந்து எனக்கு ஃபுல்லாக பிரேக்கு, அந்த மாதிரி தான் நான் என்னோடய ஷெடியூல் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்தாலே ஓகே நம்ம வீக்கெண்டுக்கு வந்துட்டோம், மறுபடியும் நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். மண்டே அதே மிஸ்டேக் பண்ணுவேன். இப்படியே 2-3 வீக்ஸ் ஆகும், அப்புறம் அது அப்படியே மந்த் ஆகும், அப்படியே 2-3 months அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து இந்த டேஸை கடத்துறது, இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வந்து மாறுறது, அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இப்படி எல்லாமே நான் வந்து ரொம்ப சொதப்பிட்டேன். டேஸ் எல்லாமே ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் இதில் பண்ண மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? இந்தியா ஜேர்னலில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, மெயினாக சொல்ல போனால் ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்ட விஷயம். ஏன்னா என்னோடய ஸ்கூல் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம ஸ்கூல் டேஸில் போட்டுகிட்டே இருந்திருப்போம். ஆனால் காலேஜ் டைமில் வந்து நம்ம அது போட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா என்னெல்லாம் சொல்ல போனால் நல்லா கோவிட் பேட்ச்சு, ஃபஸ்ட்டு செம் அண்ட் லாஸ்ட்டு செம்முக்கு மட்டும்தான் காலேஜ் போய் நான் படித்து எழுதினேன் அப்படின்னு சொல்லணும். இடையில இருந்தாலும் நம்ம பார்த்து தான் எழுதியிருப்போம், கோவிட் பேட்சுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு செம் அண்ட் லாஸ்ட்டு செம்முமே நான் என்ன பண்ணுவேன்னா, கிளாஸ்லலாம் உட்காந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பர்சன்லாம் கிடையாது, நார்மல் ஆவரேஜ் கேர்ள் தான் நான். எக்ஸாம் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா 10 o'clock எக்ஸாம்னா 9 o'clock நாங்கள் காலேஜ் போயிட்டு என் ஃப்ரெண்டோட நோட்டு வாங்கி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக ஆவேன். அந்த 1 hour நான் படிக்கிற விஷயம் தான் அந்த ஃபுல்லாக. அந்த எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கோ, 6 யூனிட்ஸ் இருக்கா, 3 யூனிட்ஸ் இருக்கா, எவ்வளோ யூனிட்ஸ் இருந்தாலுமே அதை ஃபுல்லாக ஓவரலாக பார்த்து என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ கோடிங்காக இருந்துச்சுன்னா கோடிங் நம்ம நார்மலாகவே கோடிங் தெரியும், ஒரே கோடிங்கை வச்சு எல்லாத்துக்குமே அடிச்சு விடுறது. அண்ட் தென் தியரியாக இருந்தாலுமே நம்ம அது தியரி அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் சும்மா பார்ப்பேன், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், எக்ஸாமில் போய் ஃபுல்லாக எழுதுவேன். ஆனால் ஒரு அரியர் கூட கிடையாது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ எதனால் சொல்கிறேன்னா, நான் காலேஜ் டேஸில் வந்து நான் பண்ணது ஸ்மார்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அந்த 1 hour கேப்பில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தது கிடையாது, கான்செப்ட் வைஸ் நம்ம படிச்சுட்டு அதை அப்படியே போயிட்டு எக்ஸாமில் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நான் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு தான் காலேஜ் டேஸில் வந்து என் மைண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுச்சு. ஆனால் இதுவே இந்த பேங்கிங்கோட இதில் வரும்போது இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அது பிஓ அப்படி கிளர்க்லாம் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சு தான் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பிஓ அண்ட் கிளர்க் வந்துடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே மேக்ஸ் தானே அண்ட் ரீசனிங் தானே, இது ஆல்ரெடி ஓரளவு பார்த்துருக்கோம்ல, நம்ம போய் அடிச்சு விடுவோம் அப்படின்னு நினச்சி தான் சும்மா போய் தான் அப்படி அட்டன் பண்ணேன். என்னோடய ஸ்மார்ட் ஒர்க்கை நம்பி நான் அட்டன் பண்ணேன். ஆனால் வெறும் ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு நான் அதை ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். மைண்டு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு காலேஜ் டேஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்மளோட மைண்டை அப்படின்னு சொல்லி
நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி வந்து படிப்பேன். எக்ஸாம் டைமில் மட்டும் படிப்பேன். அதுக்கப்புறம் பிரேக் வரும் இல்லைங்களா? ஸோ லைக் ரிசல்ட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் கிட்ட கேப் இருக்கும். அந்த கேப்லலாம் நான் ஜாலியாக சுற்றுவேன், நல்லா தூங்குவேன், சீரீஸ் பார்ப்பேன். அப்போ அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படியே விட்டுருவேன். அதுக்கு பிஃபோர் இருந்தது மட்டும்தான் அது வந்து நான் படிச்சுட்டு பார்த்துட்டு அப்படி தான் இருந்தேன். டைமை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதனால கன்சிஸ்டன்சி எனக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. அதை ஃபாலோவும் நான் பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டது செகண்ட் விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. ஏன்னா எக்ஸாம் டைமில் மட்டும் நம்ம படிக்காமல் எக்ஸாம் இப்போது முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாமுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் கேப் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒன்று. ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து டைமை வந்து நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கன்சிஸ்டன்சியே இல்லை அப்படின்னா இப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் நமக்கு. டைம் வந்து இன்னைக்கு படிக்கலான்னு திங்க் பண்ணுவேன், நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவேன், நாளைக்கு படிக்கலாம், இப்படியே மந்த்தே எனக்கு நிறைய ஓடி இருக்கு. டைம் வந்து ப்ரீவியஸ் டேஸில் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஓகேங்களா? கிட்டது வந்து இந்த ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் எக்ஸாமில். ஆனால் வெறும் ஸ்மார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஓகேங்களா? தென் ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம், அண்ட் தென் ஸ்மார்ட் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு. செகண்ட் ஒன் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நான் பிஃபோர் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ஆட் பண்ணுறேன், தாராளமாக பாருங்கள். அண்ட் தென் அப்போது இதோ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோலையும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் தென் டைம் ஓடுது. ஸோ டைமும் அதே மாதிரி தான், டேஸ் நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 1 இயரில் வந்து ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 2-3 டேஸ் நான் ஒரு கன்சிஸ்டன்சியாக போகுது, ஒரு 3 டேஸ் அப்படியே கண்டினியூவாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த 4th டே ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, வெளியே போகிறேன் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த 3 டேஸ் படித்ததுமே அப்படியே எரேஸ் ஆகிடும் எனக்கு மைண்ட்லேருந்து. மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஓடுவேன். ஸோ இதனால் வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். எகெயின் அண்ட் அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நான் எவ்வளோ கிட்ட போயிட்டு எனக்கு வந்து கிடைக்கல, இதில் எனக்கு எவ்வளோ மார்க்கில் அவுட் ஆச்சு அப்படிங்கிற எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் அதே தான். எஸ்பிஐ கிளர்க் எனக்கு அதே மாதிரி தான் ஆச்சு, அண்டு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருப்பேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 to 4 மார்க்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ் எனக்கு வந்து அவுட் ஆகிடுச்சு. தென் சேம் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு எஸ்பிஐ கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் மார்க் கூட போட்டு பார்க்கல. ஐபிபிஎஸ் கிளர்க் டைமில் நான் படித்தது தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து எஸ்பிஐ வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவேனா அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஆனாலும் நான் வந்து அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க் என்ன அப்படின்னா 52.25 வந்து எனக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நான் வந்து 65 ஏதோ நான் அட்டன் பண்ணியிருந்தேன். லைக் ஃப்ளோலையும் நான் அடித்து விட்டுருந்தேன். ஸோ என்னால் நம்பவே முடியல, நான் எப்படி எனக்கு 52 மார்க் வந்துச்சு அப்படிங்கிறது. ஆனாலும் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து 55, அதுலேயும் எனக்கு 3 மார்க் எனக்கு வந்து அவுட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அடுத்தது எல்லாமே இப்போ முடிஞ்சிச்சு. மறுபடியும் இந்த 1 இயருங்கிறது வந்து எனக்கு எகெயின் செகண்ட் இயர்க்குள்ளே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து. அண்ட் தென் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் என்ன மாதிரி சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் அந்த சீரீஸ்லாம் பாருங்கள், ஃப்ரீ டைமில் பாருங்கள், படிக்கவும் செய்யுங்க, பார்க்கவும் செய்யுங்க. நான் சுத்தமாக பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரீ டைம் நமக்கு கண்டிப்பாக வேணும். சும்மா 24 மணி நேரமும் நான் படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. படிங்க, படிக்கிற டைமில் படிங்க, சீரீஸ் பார்க்குற டைமில் பாருங்கள். தென் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த டாபிக் எனக்கு தெரியும், இந்த டாபிக் எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம், இந்த டாபிக் தானே, ஈஸி டாபிக் தான், நம்ம 2 டேஸ் கழிச்சு நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத டேஸை வந்து கடத்தாதீங்க. அண்ட் தென் அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இந்த இயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், லைக் இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இதுக்கப்புறம் இந்த இயர் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா
எகெயின் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் என்னோடய ஸ்டடி பிளான் சொல்லிடுறேன். எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், என் மைண்ட் ஆகட்டும், என்னோடய ஷெட்யூல் ஆகட்டும், எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏப்ரல் அண்ட் மே என்னோட ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன். தென் இன்னும் சில டாபிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகாமலும் இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா எகெயின் ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதனால ஏப்ரல் டு மே வந்து இந்த 2 மந்த்ஸ் கூட இல்லை, ஒரு 50 டேஸ் வந்து ஸ்டடி பிளான் மாதிரி நான் எனக்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக்ஸ் ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க கொஷின்ஸ் ஆகட்டும், இல்லை டாபிக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் இது ஸ்ட்ராங் ஆகிட்டு தென் ஜூன் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்பீடுக்காக, ப்ளஸ் டாபிக்ஸ் வைஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஜூலையில் வந்து RLB, PO அந்த மாதிரி வந்துடும். ஜூலைலேருந்து இனி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இயர் ஃபுல்லாக நமக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ கரெக்டாக இந்த 2 மந்த்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஜூன் மந்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு போட்டுட்டு ஜூலையில் கண்டிப்பாக நான் ரெடி ஆகிடுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தென் நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஸ்டடி பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். தென் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கலாம். இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள். அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்குன்னு தயவு செஞ்சு என்ன மாதிரி கடத்திடாதீங்க. ஏன்னா நான் இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். சீரீஸ் பார்த்துட்டு இருந்த டைமில் நான் வந்து படிச்சிருக்கலாம். ஏதாவது டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த 2-3 மார்க்ஸில் போனதுனால எனக்கு ரொம்ப அது மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. இந்த 2-3 மார்க்ஸில் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸ் செகண்டரி, ஆனால் ப்ரிலிம்ஸில் வந்து இவ்வளோ கிட்ட வந்துட்டு நம்மளால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கும்போது ரொம்ப கில்ட்டியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இன்னும் நிறைய எஃபர்ட் போடலாம், மெயின்ஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ப்ரிப்ரேஷனே இந்த 2 மந்த்ஸில் வந்து வெறும் ப்ரிலிம்ஸ்க்கு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். எப்படின்னா வெறும் டாபிக்ஸ் மட்டும் நான் இந்த 2 மந்த்ஸில் கவர் பண்ண போகிறதில்ல. எடுத்தால் ஃபுல்லாக மெயின்ஸ் மாதிரி தான். POக்கெலாம் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நான் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இப்போ இருந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் பேங்கிங் அவேர்னஸ் ஆகட்டும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த 2 மந்த்ஸில் இருந்து டாபிக்ஸை கவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் சைட் பை ஃபுல் டே நம்ம படிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ குவான்ஸ் ஏதாவது எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது தலையே வெடிச்சிடும். கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம், இந்த கொஷினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ இருந்தே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ப்ரிப்ரேஷனை கொண்டு போங்க. அண்ட் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். தென் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இல்லை சேம் என்ன மாதிரி தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களோட ஐடியாஸ் ஆகட்டும், உங்களோட மைண்டில் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை படிக்கிற நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஐடியா நல்லா இருக்கே, இதை விட நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்மளோட ஸ்டடி பிளான்ஸ்க்கு அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கரீஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.